ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவரினுடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகின்றார்கள்? அம்மா, நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கின்றாரா என்று என் குழந்தையே, நீ யோசனை செய்யாதே. இந்த தாயானவள் சொல்வதனை நீ முழுமையாக கேட்டால்தான் உனக்கு அது தெரிய வரும். நான் உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றேனா என்று. என் செல்ல குழந்தையே, எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை எளிதாக உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களினுடைய சில செயல்களை எல்லாம் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னையும் தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டி விடுகின்றார்கள். அதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த அம்மாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவையெல்லாம் உன் கண்முன்தானே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நீ கண்டும் காணாததும் போல இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து விடுகின்றாய். உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை. அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இப்பொழுது வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். எப்பொழுதும் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா? எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நம்மோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள். அதனால் நம்மை மீறி எந்த ஒரு விஷயங்களையும் இவர்களால் செய்துவிட முடியாது என்று அந்த நம்பிக்கை உனக்கு அவர்களின் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை. அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மோசமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் மற்றவர்களின் மத்தியில் பேசும் பொழுது உன்னோடு நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடிப்பினை எல்லாம் நீ காணும் பொழுது உனக்கே வியப்பாகத்தான் இருக்கின்றதல்லவா? உன்னோடு இருக்கும் பொழுது, உன் இல்லத்தில் பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு, மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்திலே காட்டுகின்ற அன்பு வேறு. வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள். வெளியில் செல்லும் போது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை விட அன்பில் அதிகமானவர்கள் என்பது போல எதையோ பேசி தன்னை அங்கே நல்லவர்கள் என்று நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணம் அது மட்டுமல்ல, அவர்கள் நினைப்பது போலத்தான் நீயும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரத்திலே உன்னை வற்புறுத்தவும் செய்து விடுகின்றார்கள். காலம், சூழ்நிலை, நேரம் இவற்றை எல்லாம் பார்த்து சரி போனால் போகின்றது என்று நீயும் அவர்கள் நினைப்பதைப் போலவே நடந்து கொள்கின்றாய். அவர்கள் மற்றவர்கள் மத்தியிலே ஒரு முகமும் உன்னிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் உனக்கு காட்டுகின்றார்கள். முன்பெல்லாம் இது உனக்கு புதிதாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது உனக்கு பழகிவிட்டது அல்லவா? என் குழந்தையே, ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல ஆகிவிட்டது. அதனால் என் குழந்தையே, இவற்றை எல்லாம் நீ கடந்து சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் சரியாகத்தான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்கக்கூடியதாக இல்லை. உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்து
பார்த்திருக்கின்றாய். ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள், உன்னுடைய காதுகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவை எப்படிப்பட்ட விஷயங்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை எல்லாம் உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்து கொண்டாலும், எத்தனைதான் நீயாக தேடி சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும், அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிப்பது இல்லை. ஆனால் நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாருமே இல்லை. அவர்களை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உதவிகளை செய்து முன்னேற்றி விட வேண்டும். அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நாமும் அவர்களுக்கு உதவிகளை செய்யவில்லை என்ற அவர்களுக்கு யாருமே இல்லையே என்று சில நேரங்களில் நீ நினைக்கின்றாய். அவர்கள் தெரிந்தே சில தவறுகளை செய்தாலும் கூட இவர்களினுடைய குணம் இப்படித்தான், இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாது என்று எளிதாக நீ கடந்து சென்று விடுகின்றாய். நீயாக போல உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி, உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி, அவர்களுக்குள் உனக்கும் இடையே கலகத்தை எப்பொழுதும் மூட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்தில் தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள். நீ இப்படியெல்லாம் செய்வாயா, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள்தானா என்று அவர்கள் உன்னை பற்றி சிந்திப்பது இல்லை. மற்றொருவர் பற்றி சொல்கின்ற தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் கூட அவர்கள் எளிதாக நம்பிவிடுகின்றார்கள். யோசிக்காமல் உன்னை அவர்கள் தவறாக நினைத்து விடுகின்றார்கள். அதை பற்றி உன்னிடத்திலே இப்படி நடந்ததா என்று ஒரு வார்த்தை கூட கேட்பது இல்லை. நீ இப்படி செய்தாயா, இப்படி பேசினாயா, அவர்களை கவனிக்கவில்லையா, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்திலும் கேட்பதில்லை. தானாகவே அவர்கள் ஒரு முடிவினை எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் சில சமயத்தில் சண்டையும் போடுகின்றார்கள். அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் எத்தனை காயப்படுத்துகின்றது என்பதனை தாயானவள் நான் அறியாமல் இல்லை. இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான். என் தங்கமே, உன்னிடத்திலே அவர்கள் நடிப்பதும் மற்றவர்களிடத்திலே வேஷம் போடுவதும் இவர்களுக்கெல்லாம் பழகிவிட்டது. என் செல்ல பிள்ளையே, அம்மா சொல்கின்ற அந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். நான் சொல்கின்ற இந்த அடையாளங்களை கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான குணமே அவர்களுக்கு புரியாத பொழுது அவர்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி உன்னுடைய பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தை, சில பொது இடங்களில் ஒரு சிலர் உன்னை ஒதுக்குகின்றார்கள். சிலருக்கு உன்மேல் மனக்கசப்பு இருக்கின்றது என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் செய்த செயல்தான் என்பதை எல்லாம் நீ எப்பொழுதாவது புரிந்து கொண்டு இருக்கின்றாயா? என் பிள்ளையே, ஒருவேளை இவர்களிடத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது, எப்படி நான் தப்பிப்பது என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே, அவர்களின் குணம் என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றாயா அல்லவா? அதனால் உன்னால் அவர்களிடத்திலிருந்து எளிதாக மீண்டு வர முடியும். ஆனால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இவர்கள் உண்மையாகவே தைரியமற்றவர்கள். நேரடியாக நேருக்கு நேர் உன்னிடத்திலே எதையும் பேசிவிட முடியாதவர்கள்.
நீயும் எத்தனையோ சமயங்களில் போனால் போகட்டும் என்று இத்தனை காலமும் இருந்தாயல்லவா? இனி அவர்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கான காலகட்டங்களை உன் தாயானவள் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதை உனக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் உனக்கு உணர்த்துவதற்காகவும் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். மேலும் உனக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் தரப்போவது யார் தெரியுமா? உன்னுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு உறவு என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவால் உனக்கு மிகுந்த மனவேதனையை நீ அடைய யோசிக்கின்றாய். என் தங்கமே, நீ அடையப் போகின்றாய். நீ இதற்கு முன்னால் அந்த மனவேதனையை அடைந்திருப்பாய். ஆனாலும் உன்னை காயப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்று நாம் சற்று விசாரிக்க வேண்டும் அல்லவா? நமக்கு என்ன நடந்தால் என்ன? அவர் செய்தால் செய்துவிட்டு போகட்டும். நம்மை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற அசட்டு தைரியத்தில் நீ ஒருபொழுதும் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் பிரச்சனைகள் எப்பொழுது யாரால் எந்த ரூபத்தில் வரும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா? எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்லி அறிவுறுத்தி கொண்டு வருகின்றேன். நீ எல்லாம் நடந்து முடிந்த பிறகு, ஐயோ, நான் இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லையே, இவர்கள் இப்படி செய்வார்கள் என்று ஒரு துளி கூட நான் கனவில் கூட நினைக்கவில்லையே, இதை என்னால் நம்ப முடியவில்லையே என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாய் அல்லவா? அதுபோன்று நீ ஆச்சரியங்கள் உன் வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு முன்கூட்டியே உன் அம்மா நான் எச்சரிக்கின்றேன். இந்த அம்மா உனக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை முன்கூட்டியே ஒவ்வொரு முறையும் தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு என்பதனை நீ புரிந்து கொள். இந்த இரத்த உறவானது உன்னுடைய வீட்டில் வசிப்பவராக கூட இருக்கலாம், உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய குழந்தையாக கூட இருக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் உனக்கு எந்த நேரத்தில் என்ன துரோகத்தை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நீ வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது எல்லோரிடமும் வைக்க வேண்டியதுதான். அதற்காக கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீதும் வைக்க வேண்டாம். அவர்கள் நடவடிக்கையின் மீது நிச்சயமாக உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மீது ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை நீ விட்டுவிடலாம். ஆனால் அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கும் அவமானத்தை தேடித்தரக்கூடிய விஷயங்களை உனக்கு செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்கமே, நிச்சயமாக அதில் உன்னுடைய கவனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு அது புரியாது. அவர்களுடைய சிறு வயதில் அவர்கள் என்ன செய்கின்றோம், நாம் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாதவர்கள் அப்படி இருப்பவர்கள். நீ கஷ்டப்படும் பொழுது அப்பொழுதுதான் முன்பு எவ்வளவு தீமைகள் செய்தோம், எவ்வளவு சிரமங்களை ஏற்படுத்தினோம் என்பதனை உணர்ந்து கொள்வார்கள். நாம் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் விட்டுவிட்டோம் என்று என் குழந்தையே, நீ ஒருபொழுதும் வருத்தம் அடையாதே. ஏனென்றால் உன்னுடைய செயல்களுக்கு தகுந்தது போல பலனை நீ அனுபவித்து விட்டாய் என்பதனை உன்னுடைய நினைவில் நீ வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ அதனால் யாராக இருந்தாலும் சரி, சற்று அவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். அவர்களின் நடவடிக்கைகளில் எப்பொழுதும்
நீ உன்னுடைய பார்வையை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும், நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நாம் நமக்கென்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது. உறவுகள் உனக்காக உடைக்கப்பட்டது அல்ல. ஒருவரின் மீது ஒருவர் அன்பு வைத்து ஒருவரினுடைய விஷயங்களில் இன்னொருவர் அக்கறை கொண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ மட்டும்தான் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்கள் உனக்கு தேவையில்லை என்றால் நாளையே உன்னுடைய வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இன்று நான் உனக்கு காட்டிக் கொடுக்கின்ற இந்த அறிகுறிகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேடித்தந்த அவமானத்தையும் தேடித்தராமல் நீ முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்காக. நாளை செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இதை சார்ந்துதான் உனக்கு அமையும். உனக்கு கெட்ட பெயர் வந்துவிட்டால் மீண்டும் ஒரு நல்ல பெயரை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவு எளிதாக யாருக்கும் இது கிடைத்து விடாது. என் பிள்ளையே, நீ உன்னை பற்றி பேசுகின்ற வார்த்தைகளில் நேர்மறையான சிந்தனைகள் இருக்க வேண்டும். என் தங்கமே, நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இது போன்ற பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட வந்துதான் எப்பொழுதும் போய்கொண்டிருக்கின்றது. உனக்கு எளிதாக கெட்ட பெயரை வாங்கி தந்து விடுவதில் குறியாக இருக்கின்றார்கள். என் குழந்தையே, நீ இதில் கவனமாக இருக்க வேண்டும். உன் அம்மா நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு உன்னுடைய வெகுளித்தனத்தை கண்டு நான் சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே எனக்கு தெரியவில்லை. என் தங்கமே, உன்னுடைய வெகுளித்தனத்தை அதை நான் கண்டு சிரிப்பதா இல்லை அழுவதா என்று எனக்கு தெரியவில்லை. எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அல்லவா? என்ன சொன்னாலும் அதன் உண்மைத்தன்மையை கூட நீ அறிவது இல்லை. அதை அப்படியே நம்பிவிடுகின்றாய் அல்லவா? ஆனால் உனக்குள் எத்தனை கலகத்தை ஏற்படுத்துவதற்காக உன்னோடு பழகுகின்றார்கள் என்பதனை நீ அறியாமல் இருக்கின்றாய். பிரச்சனைகள் வந்த பிறகுதான் நீ அதை உணர ஆரம்பிக்கப் போகின்றாய். அதனால் மனிதர்களுடைய மனம் எப்பொழுதும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னிடம் ஒன்று பேசிவிட்டு இன்னொருவரிடம் வேறொன்று பேசிவிட்டு செல்லும் சாதாரண மனிதர்களைப் போல நீ மற்றவர்களை நம்பாதே. உன்னிடம் உன்னை பாராட்டி விட்டு மற்றவர்களிடம் உன்னை ஏசிவிட்டு செல்கின்ற இந்த உலகம்தான் நல்லவற்றையும் கொண்டு செல்கின்றது என்பதனை மனதில் நீ வைத்துக்கொள். அதனால் என் தங்கமே, எல்லோரிடமும் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக மாறிவிட்டது. யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே. உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரி என்று படுகின்றதோ அதனை நீ செய்து கொண்டே வர வேண்டும். என் தங்கமே, உதாரணத்திற்கு குடும்பம், சொத்து, தகராறு சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமாயின் என் குழந்தையே, நீ அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை ஏமாற்றுவதற்காக பல குழிகள் அங்கே தோண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த குழியில் நீ விழுந்து விடாமல், உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாமல் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நீ தப்பித்து கொள்வாய். இங்கே ஒருவரை ஏமாற்றுவதற்கும் ஒருவருக்கு துரோகம் செய்வதற்கும் யாருக்கும் எந்த ஒரு மனசாட்சியும் உறுத்துவதாக தெரிவதில்லை. எளிதாக செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை என்பதனை நீ மனதில் வைத்துக்கொள். யார் எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? யார் எப்படி போனால் என்ன, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் போதும் என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் செல்லமே, இது போன்ற மனிதர்களைப் போல எப்பொழுதும் நீ இருக்க வேண்டாம். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் என் குழந்தையை, நீ கதறி எழுவதை நான் கண்கூடாக கண்டேன். உன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து அவர் தனக்கென்று இருக்கின்ற அதனை மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது
அது நீதிமன்றத்தில் இருக்கின்றது என்பதும் இந்த அம்மாவிற்கு தெரியும். என் தங்கமே, இதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் என் குழந்தையே, நீ ஒரு நாள் கதறி அழுததை இந்த அம்மா நான் கண்கூடாக கண்டேன். ஒருவரினுடைய சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதில் சம்பந்தப்பட்டவர் தேவையில்லாத வேலைகளையெல்லாம் செய்து அதை தனக்கென மாற்றிக்கொள்ள முற்பட்டதும் இப்பொழுது அவையெல்லாம் தெரிந்து வரும் பொழுது நாம்